இன்றைய முக்கிய செய்தி: பெட்ரோல் மீதான கலால் வரி 10 ரூபாய் குறைப்பு, ஆனால் விலையில் மாற்றமில்லை. அமெரிக்க ஈரான் மோதல் தாக்கம், உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி தீவிரம். உலக அளவில் அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலை காரணமாக இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்க ஈரான் போர் தீவிரமடைந்த நிலையில் ஹோர்மஸ் ஜலசந்தி பகுதியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விதித்த கட்டுப்பாடுகள் காரணமாக எண்ணெய் கப்பல்கள் சீராக இயக்க முடியாத நிலைமை உருவாகியுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடந்த தாக்குதல்கள் உலகளாவிய விநியோகத்தை பாதித்துள்ளது. இதன் தாக்கமாக பிலிப்பைன்ஸ், இலங்கை, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் அரசு அவசர நிலையை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போருக்கு முன்பு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $77, தற்பொழுது அது $100 கடந்துள்ளது. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு தொடர்கிறது. இந்திய மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பெட்ரோல் மீதான கலால் வரி ரூ.13 ரூ.3 குறைக்கப்பட்டது. அதாவது லிட்டருக்கு 10 ரூபாய் குறைப்பு. டீசல் மீதான கலால் வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் மார்ச் 27, 2026 முதல் அமலில் உள்ளது. ஆனால் இந்த வரி குறைப்பால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு விலை குறைப்பும் கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை எண்ணெய் நிறுவனங்களின் செலவுகளை சமநிலைப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை என கூறப்படுகிறது. இதற்கிடையில் தனியார் நிறுவனம் நயாரா பெட்ரோல் விலை ₹5.30 வரை உயர்த்தியுள்ளது. டீசல் விலை ₹3 உயர்த்தியுள்ளது. மொத்தத்தில் உலகளாவிய அரசியல் பதற்றம் காரணமாக எரிபொருள் சந்தை இன்னும் நிலை குலைந்தே உள்ளது. வரி குறைப்பு இருந்தாலும் விலை குறைப்பு இல்லை என்பதுதான் தற்போதைய நிலை. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள்.